பிரைஸ் தி லார்ட் மக்களே. ஜனவரி மாதம் 13 கூட உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சிங்க. ஒரு வீடு ஒன்று கட்டணும்னா நம்ம முன்னாடியே அதுக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு பக்காவாக ஸ்கெட்ச் பண்ணி இங்கே இது கட்டணும் அங்கே அது வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக நம்ம கட்டுவோம் இல்லைங்களா? ஏன்னா நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்ம ஃபேமிலி பல ஆண்டுகள் நம்ம அங்கே இருக்க போகிறோம், அதனால் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? பல ஆண்டுகள் நம்ம இருக்க போகிறோன்றதுனால பார்த்து கட்டுறோம் இல்லைங்களா? நம்ம படைச்சவர் நம்மளுக்காக நிறைய விஷயங்களை அவர் பிளான் பண்ணி வச்சிருப்பார்ல, அந்த பிளான்ல நம்ம போகணும் இல்லைங்களா? நம்ம போகாம என்ன பண்றோம்? சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கலனால என்ன பண்றோம்? அது தேவை, அது வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு நம்ம வாங்கிக்கிறோம் இல்லைங்களா? சில விஷயங்களை நம்ம தேடி போறோம். டெம்பரவரி தான் ஹாப்பினஸ் கொடுக்கும் ஆக்சுவலா, ஆனா நம்ம தேடி போறோம்னா நம்மளுக்கு வேணும். அவ்வளோ ஒரு அடமெண்ட், நமக்கு அது வேணும், கண்டிப்பா அது எனக்காக கிடைச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு பிடிவாதமா நம்ம இருக்கோம்ல நம்ம வாழ்க்கையில. ஆனா விதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 10:22 கூட, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமாங்க, அவரோட பிளெஸிங்ஸ் தாங்க நம்மளுக்கு முக்கியமானது. நம்ம கஷ்டத்துல இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, இல்லை ஹாப்பியா இருந்தாலும் சரி, எதுவாகட்டுமே, ஆனா அவர் கொடுக்கறதா இருந்தா ஓகே, அவர் கொடுக்குறாரா நான் எது வேணா ஏத்துக்கிறேன், அந்த மைண்ட் செட் நம்ம இருக்கணுங்க. நம்மளா தேடி போகிற விஷயங்கள் நமக்கு தோல்வி உண்டு பண்ணும், டெம்பரவரி ஹாப்பினஸ் கொடுக்கும். சில மனுஷங்களை தேடி போவீங்க நீங்க, அந்த எல்லாமே சில விஷயங்கள் எல்லாமே நம்ம லைஃப்ல இல்லைன்னு முடிவானுச்சுன்னா அது இல்லைன்னே இருக்கட்டுமே, சரிங்களா? சில விஷயங்கள் நம்ம தேடி போறதுனால அது நம்மளுக்கு அகெயின் நல்லதா நடக்கும்ன்றது என்ன நிச்சயம் சொல்லுங்க? அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஆசீர்வாதம் மட்டும்தாங்க ஐஸ்வர்யத்தை தரும். அதனால அவரை நோக்கி நம்ம பாருங்க, சின்னதோ பெருசோ அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஓகே சொல்லணும். கர்த்தர் உங்களையும் ஆஸ்வதிப்பார். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்க. டேக் கேர்.